பாருங்கள், இந்த ஸ்கார்ஃப் தாங்க இன்றைக்கி நம்ம ப்ராஜெக்டாக பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து நம்ம ரெண்டு ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து நிட்டு, இன்னொன்று வந்து பேர்ல் அப்படின்னு ஸ்டிச்சு சொல்லுவாங்க. இது வந்து சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா பேக் லூப்பில் எப்படி விடணும், ஃப்ரண்ட் லூப்பில் எப்படி விடணும் அப்படிங்கிறத பற்றினது தான் இந்த ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் மற்ற கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அந்த கிளாஸஸை வந்து நல்லா ட்ரெயின் ஆகிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட், அதாவது உங்கள் கை வந்துட்டு அந்த 2 கிளாஸும் நல்லா ஸ்பீடாக எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாஸுங்க. பாருங்கள், வாங்க இந்த ஸ்கார்ஃப் வந்து எப்படி பின்னலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிட்டிங் கிளாஸ் போயிட்டுருக்குங்க. நிட்டிங் கிளாஸில் 2-3 கிளாஸ் பார்த்துருப்பீங்க. எப்படி வந்து நிட் பண்ணுறது, கேஸ்ட் பண்ணுறது, பைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்க. அதே மாதிரி பேக் சைட் லூப்பில் எப்படி ஒர்க் பண்ணணும், ஃப்ரண்ட் சைட் லூப்பில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற கிளாஸும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பழகலாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த 2 ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். இது வந்து உங்கள் கை ப்ராக்டிஸ்க்காக. இது நீங்கள் வந்து கம்பல்சரி பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல கை ப்ராக்டிஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ்க்கு போக முடியும். ஓகேங்களா? முதல்ல இந்த 2 ஸ்டிச்சை வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அந்த ப்ராக்டிஸ்க்கு உண்டான ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஃப்ளர் தான் பண்ண போகிறோம். மஃப்ளர்னால் உங்களுக்கு தெரியும், இந்த ஜென்ட்ஸ் வந்து கழுத்தை சுற்றி போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். அது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் இந்த 2 ஸ்டிச்சஸை வந்து போட்டால் போதும். இது வந்து உங்களுக்கு ஸ்பீடு வரக்கும், கை ப்ராக்டிஸ் ப்ளஸ் ஸ்பீடு வரக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நான் என்ன த்ரெட் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். காஸ்மிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரெட்டுங்க. இது வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி பெரிய சைஸாக இருக்கும். அதாவது 4 mm அந்த சைஸில் இருக்கும் த்ரெட்டு. காட்டன் ப்ளஸ் அக்ரிலிக் கலந்தது தாங்க. பாருங்கள், நல்ல பெரிய த்ரெட்டை எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். பாருங்கள், இது வந்து 120 rupees வருதுங்க. டோட்டலாக வந்து நான் 200 grams பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வந்து எவ்வளோ பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது இல்லைங்களா? அப்போ இதே ஷேடு வந்து நம்மளுக்கு கிடைக்காது. எப்போவுமே ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது 100 கிராம்ஸ்னால் 100 grams மட்டும் வாங்காதீங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வைங்க. ஏன்னா அதே ஷேடு வந்து நம்மளுக்கு திருப்பி கிடைக்காது. ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்கிற த்ரெட்ஸ் வந்து நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும் இல்லைங்களா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் எப்படி போடுறேன்னு பாருங்கள். மஃப்ளர் வந்து நம்ம ஷால் மாதிரி தான், ஆனால் ரொம்ப அகலமாக கொண்டு போக வேண்டாம். ரொம்ப குறுகலாக நம்ம போட்டால் போதும். ஓகேங்களா? அதுக்கு எவ்வளோ ஸ்டிச்சஸ் போடணும்னு பாருங்கள். நான் சேம் இந்த 6 mm ஹூக்லேயே தாங்க ஒர்க் பண்ணுறேன். பாருங்கள், டெய்லுக்கு கொஞ்சம் விட்டுட்டு டோட்டலாக 25. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. டோட்டலாக 25 ப்ளஸ் இதை டெய்லுக்கு விட்ட மாதிரி கொஞ்சம் விட்டுக்கலாம். ஓகேங்களா? விட்டுட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு அதிகமாகவே தான் இருக்கும். பாருங்கள், விட்டுட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸுங்கும்போது நான் ஸ்லிப் நாட் எப்படி போடுறதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்லிப் நாட்டை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. இது சென்டரு. ஸ்லிப் நாட் எப்படி பண்ணணும் பாருங்கள். இப்படி வச்சு இப்படி சுற்றணும். சுற்றிட்டு அப்படியே இதை இப்படி தூக்கி கீழே இருக்கிறத எடுத்து இப்படி பிடிச்சி இப்படி இழுத்துட்டோம். இது ஸ்லிப் நாட். ஓகேங்களா? ஃபஸ்ட் இதில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிருப்பீங்க. நான் அந்த பாதியை வச்சு தான் ஸ்லிப் நாட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்படி ஸ்லிப் நாட் போட்டு இந்த ஹூக் எடுத்து பாருங்கள், எப்படி ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணி இப்படி இழுத்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இந்த ஹூக்கில் இந்த இதை இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச். இது வந்து எதுங்க, ஃபஸ்ட்டு ஸ்டிச். ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டாச்சு. இந்த மாதிரி இப்படி இழுத்து பிடிச்சிக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் டோட்டலாக நம்ம இப்போ 1 இருக்குது, அப்போ 24 போடணும். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. பாருங்கள், நம்ம எடுத்ததில் அந்த டெய்லுக்கு விட்டது கொஞ்சமாக மிச்சம் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ இது கவுண்ட் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 25 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த 25 மட்டும்தான் நம்ம அப்படியே போட்டு வரணும். பாருங்கள், ஒரு ஸ்கார்ஃப் வந்து நம்மளுக்கு இவ்வளோ இது வரும். ஓகேங்களா? நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் இன்னொரு 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன்.
26 27 ஓகேங்களா. இந்த மாதிரி நான் 27 போட்டுக்கிறேன். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியிருக்காங்க பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம ஸ்கார்ஃப் போட போகிறோம் ஓகேங்களா. டோட்டலாக 27 செயின் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ரோவும் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து கம்பல்சரியாக ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பேக் லூப் போட போகிறோம். நல்லா ப்ராக்டிஸ் ஆன பிறகு இப்படி தள்ளி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்படி தள்ளி வச்சுக்கோங்க. பேக் லூப் பாருங்கள் போட்டு 1 2 3 இப்படி பின்னாடி விடணும். இப்படி த்ரெட் எடுத்து இப்படி சுற்றணும். இப்படி தள்ளி எடுக்கணும். பேக்கில் தான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 பாருங்கள். டோட்டலாக 27 போட்டாச்சு ஓகேங்களா. பாருங்கள் இந்த அளவு வந்திருக்கு. 27 போட்டாச்சு ஓகேங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம பேக் முடிச்சிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட்டுக்கும் இங்கே பாருங்கள். இங்கேருந்து இப்படி பேக்குக்கு இப்படி விட்டோம். ஹூக்கு ஃப்ரண்ட்டுக்கு இப்படி விடணும். மேலே விட்டுட்டு இப்படி ஒரு சுற்றி இது வந்து ஃபஸ்ட்டு ஓகேங்களா. ஃபஸ்ட் மறுபடியும் கீழேருந்து த்ரெட் இது விட்டுறாதீங்க. கீழேருந்து இப்படி விட்டுட்டு ஒரு சுற்றி செகண்ட், மறுபடியும் ஒரு சுற்றி தேர்டு, மேலே வெளியே விடுறோம். இப்படி ஒரு சுற்றுறோம். இப்படி உள்ளே தள்ளுறோம். இப்படி எடுக்கிறோம். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 பாருங்கள். டோட்டலாக ரெண்டு சைடு லூப்லேயும் கரெக்டாக 27 ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பேக் லூப். இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ நம்ம இடையில இப்படி ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்போ நீங்கள் வந்து பேக் லூப்பில் விட்டுருக்கோமா ஃப்ரண்ட் லூப்பில் விட்டுருக்கோமான்னு தெரியாது. அதுக்கு அடுத்தது எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கு பாருங்கள், ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஹூக்கில் இந்த பக்கம் இருந்ததுன்னா நம்ம பேக் சைடு நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பக்கம் இருந்ததுன்னா நம்ம பேக் சைடு ஒர்க் பண்ணணும். ஃபுல்லாக முடிச்சதையும் பார்த்தோம்னா பாருங்கள், இந்த மாதிரி பொசிஷன் ஒர்க் பண்ணுறதுனா ஃப்ரண்ட்டு, இந்த மாதிரி வர்றதுனா பேக்கு. அது இன்னொரு 4-5 லைன் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக தெரிஞ்சிடும். அது ஒரு 4-5 லைன் நான் முடிக்கும்போது காமிக்கிறேன். நம்ம அது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக இந்த கவுண்ட்டை வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் 4-5 லைன் முடிக்கும்போது உங்களுக்கே ஈஸியாக தெரிஞ்சிடும் எது பேக் சைடு எது ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக பேக்கும் ஒரு ரோ ஃபுல்லாக பேக்கும் ஒரு ரோ ஃபுல்லாக ஃப்ரண்ட்டும் முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு முடித்ததையும் அதே போல் நான் பேக்கு பாருங்கள், அதே போல் பேக் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா. போக போக அந்த ஸ்பீடு வந்துடும் உங்களுக்கு சரிங்களா. ஏன்னா இது மஃப்ளர் வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் நீளமாக நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போது இது வந்து நம்ம கைக்கும் நல்ல ப்ராக்டிஸ் கொடுக்கணும். கைக்கு நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்து ஹூக் வழியே எப்படி இழுத்துட்டு போகிறது அப்படிங்கிற ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஒரு ரோ ஃபுல்லாக ஃப்ரண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள், ஒரு ரோ ஃபுல்லாக பேக்கில் ஒர்க் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 10 லைன் அப்படி முடித்த பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் எப்படி வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணுவோம்னு சொல்லி நான் காமிக்கிறேன் ஓகேங்களா. இப்படியே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க பாருங்கள். நான் ஃபுல்லாக அப்படியே லைனாக போட்டு வந்துட்டேன்.
நான் 27 செயின்ஸ் போட்டேன் இல்லைங்களா, அந்த 27 செயின்ஸ் வர மாதிரியே இந்த மாதிரி போடுறேன். நம்ம வந்து நிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம போட இந்த மாதிரி சுருண்டுக்குங்க. பாருங்கள், நம்ம இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே வரோம். ஒர்க் பண்ணிட்டு வர நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சுருண்டுக்கும். அது எப்படி நான் விரிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? நான் வந்து இவ்வளோ லென்த்து போட்டிருக்கேன். பாருங்கள், இது வந்து ஸ்டார்டிங்கு. இதுக்கு இந்த நேரம் வந்து நான் சும்மா டிசைனுக்காக ஸ்கார்ஃபு இதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, ஷாலெல்லாம் பண்ணும்போது நம்ம டிசைன் வைப்போம் இல்லைங்களா ஓரத்தில், அதுக்காக நான் இந்த டிசைன் மாதிரி வச்சுருக்கேன். ஓகேங்களா? வச்சுட்டு நான் லைனாக இது ஒன்றுமே இல்லைங்க, ஃப்ரண்ட் லூப்பும் பேக் லூப்பும் அது 2 ஸ்டிச் மட்டும்தான். அதாவது நிட்டிங்கில் வந்து நிட் அண்ட் பேர்ல்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பேக்கில் பண்ணுறதுக்கு பேர் நிட்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம முன்னாடி பண்ணுறதுக்கு வந்து பேர் வந்து பேர்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 ஸ்டிச்சை மட்டும்தான் நான் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வந்திருக்கேன். பாருங்கள், இப்படி நம்ம பேக் சைடாக ஒர்க் பண்ணுறது பேர் நிட்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் ஃப்ரண்ட் சைடாக ஒர்க் பண்ணுறது பேர் பேர்ல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்கள் டவுட்ஸ் வந்து நிறைய பேரோட டவுட்ஸ் என்னென்னா, இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் இதோட ஸ்டாப் பண்ணி வச்சிட்றேன். இப்போ நான் வந்துட்டு ஃப்ரண்ட் ஒர்க் பண்ணுமா பேக் ஒர்க் பண்ணுமான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறீங்க. அது வந்து ஒரு சிஸ்டர் அந்த டவுட் கேட்டிருக்காங்க. அதாவது நான் இப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அப்போ எனக்கு வந்துட்டு எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சைடு தெரியுதுங்களா? இது நம்மளுக்கு இந்த மாதிரி செயின்ஸ் வர்றது கரெக்டான சைடு. இந்த மாதிரி செயின்ஸ் வர்றது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு. ராங் சைடுன்னு சொல்லக்கூடாது, ஆப்போசிட் சைடு. இது ஆப்போசிட் சைடு, இது கரெக்ட் சைடு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாருங்க, இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது இது நம்மளுக்கு எங்கே இருக்குது, கரெக்டான சைடு இந்த பக்கமும் ஆப்போசிட் சைடு இந்த பக்கமும் இருக்குது. அப்போது நம்மளுக்கு கரெக்டான ஸ்டிச்சு வர்றது தான் பாருங்கள், நம்மளுக்கு இந்த சைடு ஸ்டிச் நீங்கள் இப்படி கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து இந்த செயின்ஸ் இந்த பக்கம் தெரியுதுங்களா, அப்போ நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணணும், பேர்ல் ஸ்டிச் பண்ணணும். பேர்ல் ஸ்டிச்னால் இப்படி மேலே கொண்டு வரது. அதாவது நீங்கள் வந்து அப்பர் லூப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பர் லூப்பில் ஒர்க் பண்ணுறது. பாருங்கள், இப்படி ஒரு சுற்றுறோம். இது வந்து நீங்கள் ஸ்பீடாக போடணும். இதுக்கு கான்டினென்டல் ஸ்டிச்னெல்லாம் ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். அது வந்து ரொம்ப ஸ்பீடாக நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் கையை எடுத்து இப்படி சுற்றிட்டு இருக்க வேண்டாம். பாருங்கள், இப்படி கையை எடுத்து இப்படி சுற்றிட்டு இருக்க வேண்டாம், அது ஈஸியாக போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் பழகுங்க, அப்புறம் நான் அதை சொல்லித்தரேன். ஓகேங்களா? பாருங்கள், இப்படி நம்ம இந்த மேலே இது வச்சு போடுறது தான் நம்மளுக்கு வந்துட்டு இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது செயின் வந்து இந்த பக்கம் இந்த செயின்ஸ் தெரியுது பார்த்திங்களா, இந்த எல்லா ஸ்டிச்சஸும் இந்த மாதிரி தாங்க இருக்கும். நம்ம அதில் வந்து வித்தியாசமாக திருப்பி போடுறது அதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வேறு டிசைன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது இது வந்து நம்மளுக்கு அப்பர். ஆனால் நம்ம ஒர்க் பண்ணும்போது இப்படி திருப்பி வச்சு இப்படி வச்சு தான் ஒர்க் பண்ணணும். பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஒரு சுற்றி இது அது அப்பர் லூப்பில் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இது நான் வந்து உங்களுக்கு கான்டினென்டல் ஸ்டிச்னு ஒன்று இருக்குங்க, அது நான் சொல்லித்தரேன். அதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் நம்ம இப்படி கை எடுத்துகிட்டு வந்து இப்படி சுற்றுறோம் இல்லைங்களா, அது சுற்ற வேண்டியதில் நம்ம விரல்லையே ஈஸியாக பண்ணிக்கலாம். அந்த பக்கமாக கொண்டு போய் இப்போது நம்ம சுற்றும் போது இந்த கையில் என்ன பண்ணுவோம், இப்படி எடுத்து இப்படி சுற்றி இப்படி கொண்டு வருவோம். ஆனால் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், இது வந்து விரலை வச்சு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது அப் ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. இதுக்கு பேர் வந்து பேர்ல். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இந்த சைடு வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த சைடு வந்து எப்படி வந்திருக்கு, இப்போது இந்த சைடு வந்து அப்படியே நம்ம இந்த பார்க்கும்போது இந்த சைடு செயினாக, அதாவது இந்த இது வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம ஹூக் வந்து இப்படி தான், நம்ம ஹூக் வந்து இதுதான் நேரான பொசிஷன், நம்ம ஹூக்கோட பொசிஷன். இந்த நம்பர் இது பார்த்துக்கோங்க, இதுதான் நேரான பொசிஷன். இப்போ இந்த சைடு எப்படி இருக்குது, ஆப்போசிட் சைடு இங்கே இருக்குது. கரெக்ட் சைடுனா இப்படி ஹூக்கு அந்த பக்கம் திருப்பி வச்சா தான் கரெக்ட் சைடு இருக்குது. அப்போது இப்போ இந்த ஆப்போசிட் சைடு வரும்போது தான் நம்ம என்ன பண்ணணும்னா பேக்கில் ஒர்க் பண்ணணும். இப்படி பேக் ஸ்டிச். ஓகேங்களா? பாருங்கள், இப்படி இப்படி கீழ் வழியாக உள்ளே விடணும், ஒரு சுற்றணும், இப்படி எடுக்கணும், இப்படி வெளியே தள்ளணும். இப்படி பேக் வழியாக விடணும், ஒரு சுற்றணும், இப்படி எடுக்கணும். இது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைட்ஸ். இந்த 2 சைட்ஸும் நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணாலும் ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? குரோஷேயில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கேப்ஸ் நிறைய தெரியும். நம்ம சிங்கிள் குரோஷே 1 போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கேப்ஸ் தெரியாமல் இருக்கும். மற்ற எந்த ஸ்டிச்சஸ் போட்டாலும் நல்ல கேப்ஸ் தெரியும். ஆனால் வந்து இதை நிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஒரு கேப் கூட தெரியாது. பாருங்கள் எவ்வளோ டைட்டாக வந்திருக்குன்னு, அப்படியே மிஷினில் பின்ன மாதிரி வந்திருக்கு. ஆனால் இது கொஞ்சம் நம்மளுக்கு டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். இப்போது நான் என்ன இது போட்டாச்சு, இப்போது நான் பேக் போட்டாச்சு. பாருங்கள், மறுபடியும் ஃப்ரண்ட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரண்ட்டு பாருங்கள், நான் இதோட முடிச்சிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது நான் இப்போது பைண்ட் பண்ண போகிறேன். பைண்ட்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும், நம்ம வந்து அப்படியே நம்ம ஸ்டிச்சஸை வந்து வெளியே எடுக்க போகிறோம். பாருங்கள், கொண்டு வந்தாச்சு.
பாருங்கள் லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். வெளியே இழுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு த்ரெட்டு தான் இருக்குது பாருங்கள். அதையும் கொஞ்சமாக கட் பண்ணி இதை நம்ம இதை எடுத்துகிட்டு இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சமாக இப்படி இழுத்து அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இப்போ நம்மளோட எண்டு பாருங்கள், நம்ம எப்படி செயின் ஆரம்பித்தோமோ அதே போல் வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போது நான் இவ்வளோ ஹைட் போட்டிருக்கேன் பாருங்கள், நான் இவ்வளோ ஹைட் போட்டிருக்கேன். இப்போ இந்த கார்னரில் வந்து நான் ஏதாவது இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, இங்கே இந்த மாதிரி ஏதாவது டிசைன் பண்ணலாம் நம்ம. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. த்ரெட்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஹைட் வந்துட்டு நான் இந்த அளவுக்கு ஹைட் எடுத்திருக்கேன். பாருங்கள் நான் இந்த அளவுக்கு ஹைட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி டபுளாக, சரிங்களா? நீங்கள் இந்த அளவுக்கு ஹைட் எடுத்துகிட்டு டோட்டலாக நம்ம இது வந்து 27 செயின்ஸ் போட்டிருக்கோங்களா. 27 செயின்ஸ்னால் நீங்கள் 27 கட் பண்ண வேண்டாங்க, ஒரு 20 அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அங்கங்கே ஒரு கொஞ்சம் கேப் விட்டுறலாம். 20 கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 20 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 20 கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, கட் பண்ண தெரியும் இல்லைங்களா, நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரே ஈவனாக கட் பண்ணணும். அதாவது ஒன்று வந்து பெருசாக ஒன்று சின்னதாக கட் பண்ணாமல் எல்லாம் ஒரே மாதிரி கட் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போது நான் இந்த கரெக்டான சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த கரெக்டான சைடு திருப்பி வச்சு இப்படி ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும், இந்த மாதிரி செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் பாருங்கள் எந்த வழியை இழுக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி செயினுக்குள்ளே நம்ம இப்படி பேக் சைடை இப்படி விட்டு அந்த ஹூக் வழியாக நம்ம இந்த த்ரெட்டை எப்படி இழுக்கிறோம், இழுத்துட்டு இப்படி ஃபுல்லாக பிடிச்சிட்டு அந்த ரெண்டையும் இந்த வழியை இப்படி இழுத்துறோம். இப்படி இழுத்துட்டோம்னா இப்படி நம்மளுக்கு கரெக்டான ஒரு இது இருக்கும். இது வந்து இந்த நாட்டோடது. நான் பாருங்கள் எந்தெந்த கேப்பில் இழுக்கிறேன்னு சொல்லிடுறேன். இப்படி லைன் வருதுங்களா பாருங்கள், இப்படி நம்மளுக்கு கேப் தெரியுது பாருங்கள், செயின் கேப். இதில் ரொம்ப பக்கமாக விடாமல் தள்ளி கொஞ்சம் தள்ளி லைனாக நம்மளுக்கு செயின்ஸ் இருக்கும். இப்போ இங்கே விட்டோம்னா அடுத்தது கொஞ்சம் தள்ளி அடுத்த ஸ்பேஸ் பாருங்கள், இப்படி தள்ளி இப்படி உள்ளே விட்டு சின்ன ஹூக்காக வச்சுட்டாலும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்படி இழுத்து இப்படி ஃபுல்லாக எடுத்து ரெண்டையும் இப்படி ஈவனாக வச்சுக்கோங்க. ஈவனாக வச்சுட்டு செயின் ஸ்பேஸில் இப்படி ஹூக்கை விடுங்க, விட்டு இது இப்படியே இழுங்க. இழுத்து இப்படி மடித்து இப்படி இழுங்க. இழுத்துட்டு உள்ளே வந்ததையும் இந்த ரெண்டையும் அப்படியே இப்படி பிடிச்சிடுங்க. இழுத்துட்டு அப்படி ரெண்டையும் இப்படி இழுத்துருங்க, டைட்டாக இழுத்துருங்க. அவ்வளோதான், ஃபிட் ஆகி பாருங்கள். இந்த ரெண்டையும் இப்படி மடிச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே செயின் ஸ்பேஸ் எடுங்க. செயின் ஸ்பேஸில் இப்படி உள்ளே விடுங்க. விட்டு இப்படி எடுத்துகிட்டு அந்த ரெண்டையும் இந்த வழியாக இப்படி இழுத்துருங்க. இவ்வளோதாங்க. ரொம்ப பக்கமாக வைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி. ஏன்னா லைனாக நம்ம எல்லா பக்கம் செயின்ஸ் தெரியும், அதனால் கொஞ்சம் தள்ளி இப்படியே லைனாக வச்சுட்டு வந்துடுங்க. ரொம்ப நெருக்கமாக வச்சோம்னாலும் நல்லா இருக்காது. நான் இங்கே பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்னு. கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரி வைங்க. இந்த மாதிரி இதை ஃபுல்லாக இங்கேருந்து இது வரைக்கும் வச்சுருங்க. பாருங்கள் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஈவனாக இப்படி நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ஈவனாக கட் பண்ணி விட்டுறலாம். அதே மாதிரி இந்த சைடு கட் பண்ணி விட்டுறலாம்.
பாருங்க இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணி விட்டாச்சு. இனி அடுத்தது இதில் நம்ம ஒரே ஒரு ப்ராசஸ் தாங்க செய்யணும். அது வந்து இப்போ நம்ம ஸ்கார்ஃப் பார்த்திங்கன்னா எப்படி சுருண்டு சுருண்டு இருக்குதுன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம நேராக இது பண்ணணும். அது வந்துட்டு நம்ம பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணணும். அந்த கார்னரில் இருக்கிற சுருக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றணும். ஓகேங்களா? ஏன்னா அந்த ஓரம் வந்து நம்மளுக்கு வளைஞ்ச சுருண்ட மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா? பாருங்கள் எவ்வளோ அகலத்துக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி அகலமாக வரும். இப்போ இப்படி பண்ணிவிட்டு இல்லை ரப்பர் பேண்ட் ஏதாவது இருந்தால் இப்படி போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? இல்லாட்டி ஒரு கயிறு இருந்தாலும் இப்படி கட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த கார்னரை இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். அப்போ அது நம்மளுக்கு திருப்பி நல்லா ஃபோல்ட் ஆகாது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் வந்துட்டு நீங்கள் ஊற வச்சுருங்க. ஓகேங்களா? தண்ணியில் ஊற வச்சுருங்க. எப்பவுமே தண்ணியில் துணியெல்லாம் நனைச்சி வைப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி துணி நனைச்சி வைக்கிற மாதிரியே நனைச்சி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஒரு அரை மணி நேரமே நனைங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த த்ரெட்ஸ் எல்லாம் வந்து நல்லா வாட்டரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணணும். தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணதையும் எடுத்து இப்படி நல்லா அமுத்தி மட்டும் விடுங்க. நல்லா துணி புளிகிற மாதிரி புளிய வேண்டாங்க. இப்படி எடுத்துவிட்டு இப்படி நல்லா ஸ்குவீஸ் பண்ணுங்கள். அதாவது இப்படி இப்படி பண்ணோம்னா அந்த தண்ணி பூரா போயிடும். ஓகேங்களா? அப்புறம் நல்லா காய வைங்க. நல்லா காய வைக்கிறதா இதே மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் ஆகும் காயறதுக்கு. ஸோ அதனால் இப்படியே வச்சு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இதை வந்து இந்த நல்லா தண்ணியில் நனைச்சதையும் இந்த 2 சைடு இருக்கிற ரப்பர் பேண்டை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு உங்கள் வீட்டில் வந்துட்டு பெட்ஷீட்டு இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு கெட்டியான ஒரு டவல் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அதில் இப்படி விரிச்சு விட்டாலும் நல்லா உங்களுக்கு காஞ்சிரும். ஓகேங்களா? இந்த சுருக்கம் வந்து போயிடும். அப்போ வந்து இந்த நம்மளுக்கு இப்படி வளைஞ்சிட்டே இருந்துச்சு இல்லைங்களா? இந்த வளைவு வந்து நம்மளுக்கு போயிடும். ஓகேங்களா? பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஸ்கார்ஃப் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. நிட்டிங் கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணியே ஆகணும். இது வந்து நான் நீளமும் அகலம் வந்து போதும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு அகலம் 25, 27 வச்சிங்கன்னா போதும். த்ரெட்டை பொறுத்து நீங்கள் வந்து சாதாரணமாக உள்ளன் த்ரெட் வச்சுருந்தீங்கன்னா அந்த 10 ருபீஸ் த்ரெட் வச்சுருந்தீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் 30 வைங்க. ஓகேங்களா? லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்கார்ஃப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு நிட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அதே மாதிரி தண்ணியெலாம் போட்டு இந்த சுருக்கம் இல்லாத மாதிரி எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இது உங்களோட ஃபஸ்ட்டு கிளாஸுங்க. அடுத்தது வந்து நம்ம லேடிஸ் ஸ்கார்ஃப் போட போகிறோம். ஸ்கார்ஃப் தெரியும் இல்லைங்களா? நம்ம தலைக்கட்டுற ஸ்கார்ஃப் ஆல்ரெடி நான் க்ரோஷே யூஸ் பண்ணி போட்டிருப்பேன். அது வந்து இந்த நிட்டிங் யூஸ் பண்ணி எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த உங்களுக்கு ஸ்கார்ஃப் போட்டு காமிக்கிறேன். இந்த ஸ்கார்ஃபில் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்புறம் கான்டினென்டல் ஸ்டிச் இது எல்லாமே வந்து அந்த ஒரே ஸ்கார்ஃப்லேயே வந்து எல்லாம் கவர் ஆகிற மாதிரி சொல்லித்தரேன். ஓகேங்களா? பாருங்கள் இப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஸ்கார்ஃப் வந்து போட்டு பழகலாம். ஓகேங்களா? ஸ்கார்ஃப், கேப், ஸ்வெட்டர், சாக்ஸ் இந்த மாதிரி நிட்டிங்கில் வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் கம்மியான ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கார்ஃப் இது பார்த்தாச்சு. அடுத்தது வந்துட்டு நம்ம தலை கட்டுற ஒரு ஸ்கார்ஃப் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு ஒரு கேப்பு, அதுக்கு அடுத்தது சாக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வெட்டர், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ராக்.